இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளிலே நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்பு தெய்வமே, இந்த அதிகாலை வேளையில் மெய் போற்றுகின்றோம், மெய் புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். உடைய பிள்ளைகளுக்கு இந்த இறை வார்த்தையை தந்து இவர்கள் இந்த இறை வார்த்தையை சுற்றி இருந்து முழந்தாள் படியிட்டு இந்த தியானிக்கவும், இதை கடைபிடிக்கவும், இவர்களுடைய இதயத்தில் நிறைக்கவும் அருள் தாரும். உம்முடைய அருளாலன்றி எங்களால் எதுவும் செய்ய முடியாது. உம்முடைய வார்த்தை எங்களுடைய இதயத்தில் அது வேறுவிட்டு வளர வேண்டும் என்றால் உடைய அருள் பிரசன்னம், தூய ஆவியின் அருள் தேவைப்படுகின்றது. எனவே இந்த நாளிலே அதை தந்து எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். ஆமென். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37வது இறை வார்த்தை. மேலும் தாவீது, என்னை சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் கையினின்றும் விடுவித்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனின் கையினின்றும் என்னை விடுவிப்பார் என்றார். ஒரு பெரிய நம்பிக்கையின் வெளிப்பாடே இந்த வார்த்தைகள். தாவீதின் வார்த்தைகள் கடவுளின் மீதுள்ள மிகப்பெரிய நம்பிக்கையின் ஆழத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. கடவுளை நம்புகின்ற ஒருவரின் வார்த்தைகள் இவை. எந்த சூழலிலும் கடவுள் மீது கொண்ட அசையாத நம்பிக்கையே இந்த வார்த்தைகள். கொடிய சிங்கத்தின் கையினின்றும் கரடியின் கையினின்றும் என்னை காப்பாற்றிய கடவுள் எதை சொல்லுகின்றார்? காப்பாற்றினார். எப்பொழுது காப்பாற்றினார்? ஆடு மேய்க்கும் போது சிங்கமோ கரடியோ என் ஆடுகளை வேட்டையாட வரும்போது அவற்றை துரத்தி போராடுவதற்கு எனக்கு வல்லமையை தந்த கடவுள், போராடும் போது என்னோடு இருந்து எனக்கு வலிமை தந்த கடவுள் இந்த பெலிஸ்தியன் கையினின்றும் என்னை விடுவிப்பார். எப்படிப்பட்ட பிரச்சனைகள், துன்பங்கள் இருந்தாலும் இந்த இறை வார்த்தையை விசுவசியுங்கள், நம்பி உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு விடுதலையை தருவார். யுத்தம் கடவுளுடையது, போர் கடவுளுடையது, போராட்டம் கடவுளுடையது. காரணம், தாவீது சொல்லுகின்றார், கடவுளே எனக்காக போராடுவார். நான் அல்ல போராடுவது, யுத்த களத்தில் பெலிஸ்தியனோடு போராடுவது தாவீது அல்ல, மாறாக கடவுள். யுத்தம் கடவுளுடையது. எனவே இந்த இறை வார்த்தைக்காக ஜெபிப்போம். இன்று சந்திக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், கண்ணீர், கவலை, கடன், நோய்கள் அனைத்திற்காகவும் கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிக்க கடவுள் நம்மோடு இருக்கின்றார். நம்புவோம். இந்த இறை வார்த்தையின் ஆற்றல் நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.